வங்கக்கடலில் கன்னியாகுமரி அருகே மேலும் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதை தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வேதவள்ளி. கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் கத்திரி வெயில் வாட்டி வதச்சிட்டு வந்த நிலையில 2 நாட்களா தமிழகத்துல மழை பெய்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு சென்னையில கிண்டி, ஈக்காட்டு தங்கல் போன்ற இடங்கள்ல கனமழை பதிவாகி இருக்கு. இதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல. ஒரு காரணம் ஆந்திரா கிட்ட இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலடுக்கு சுழற்சியா உருமாறி இருக்கு. இன்னொரு காரணம் குமரி கடல் பகுதியில இன்னொரு மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கு. இந்த 2 காரணங்களும் தான் தமிழகத்துல 2 நாட்களா மழை பெய்ய காரணம் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்றாங்க. இதனால அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம் முழுவதுமே பரவலா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா கடலோர மாவட்டங்களையும் வடகடலோர மாவட்டங்களையும் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இன்றைய வானிலை நிலவரம்.